வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். முதல் பாயிண்டில் வந்து ஜூலை மந்தோட பென்ஷன் பற்றியும், ரெண்டாவது வந்து இசிஹெச்எஸில் உங்களோட டேட்டா வந்து தவறாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது எப்படியெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஃபுல் ப்ராசஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாகவே வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கணும், ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தால் மட்டும்தான் இது வந்து சக்ஸஸ் ஆகும். அது என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ முதல் பாயிண்டில் ஜூலை மந்தோட அட்வான்ஸ் மெசேஜ் வந்து வந்தாச்சு ஸ்பார்க்ஸ்லேருந்து. ஸோ இந்த மாத பென்ஷன் வந்து 31 ஜூலை 2025 வந்து கிரெடிட் ஆகும். யாருக்கெல்லாம் ஸ்பார்க்ஸில் மைக்ரேட் ஆகிட்டுருக்கோ அவங்களுக்கு. மற்றபடி டிபிடிஓலேருந்து பென்ஷன் வாங்குறவங்க இல்லை சிபிபிசிலேருந்து பென்ஷன் வாங்குறவங்களுக்கு ஆஷோஷியலாக உங்களுக்கு எப்படி வந்து பென்ஷன் கிடச்சிருந்துச்சோ அதே மாதிரி தான் கிடைக்கும். ஸ்பார்க்ஸுக்கு மட்டும் அட்வான்ஸ் மெசேஜ் வந்திருக்கு 31 ஜூலை 2025 பென்ஷன் கிரெடிட் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அட்வான்ஸ் மெசேஜ் வந்து நார்மல் மெசேஜில் வரல அப்படின்னாக்கா உங்களுக்கு மெயிலாக வந்திருக்கும். ஸோ மெயிலும் வரல, நார்மல் மெசேஜும் வரல அப்படின்றவங்க வெயிட் பண்ணுங்கள். இது ஆட்டோ ஜென்ரேட் மெசேஜ், அதனால் வராமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சுத்தமாக வரவே இல்லை. உங்களோட டியூ டேட் வந்து ஜூன் 30 ஜூனாக இருந்தாச்சு லைஃப் சர்டிஃபிகேட்டோட டியூ டேட்டு. நான் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கல அப்படின்றவங்களுக்கு வந்து இந்த மெசேஜ் வந்திருக்காது, உங்களுக்கு பென்ஷனுமே வராது. ஸோ அதனால் யாருக்கெல்லாம் 30 ஜூன் லைஃப் சர்டிஃபிகேட்டோட டியூ டேட் இருந்துச்சோ அவங்கெல்லாம் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுங்க. நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே உங்களோட பென்ஷன் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடும். ஸோ லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்காத வரைக்கும் உங்களோட பென்ஷன் வந்து வராது. ஸோ அந்த நபருக்கு மட்டும்தான் இந்த அட்வான்ஸ் மெசேஜும் வந்திருக்காது, அதே போல் இமெயில் ஐடியும் வந்திருக்காது, உங்களுக்கு பென்ஷனுமே கிடைக்காது. ஸோ ரெண்டாவது பாயிண்டில் வந்து இசிஹெச்எஸில் வந்து டேட்டா கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா, இது வந்து டிபெண்டன்ட்டுக்கு நீங்கள் வந்து டேட்டா கரெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆதாரில் வேறு மாதிரி இருக்குது, இசிஹெச்எஸில் வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது ஆதாரை கூட வெரிஃபை பண்ணும்போது அங்கே வந்து டேட்டா மிஸ்மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அதனால் நீங்கள் யார் வந்து இசிஹெச்எஸ் பெனிஃபிஷராக இருக்காங்களோ அவங்களோட ஆஸ் பர் இசிஹெச்எஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து உங்களோட ஆதார் கார்டுலேயே வேணும். அது நேமாக இருக்கலாம், டேட் ஆஃப் பர்த் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இது ரெண்டுத்தையும் டேலி பண்ணி தான் உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே வந்து அங்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் பில் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வந்து கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே வந்து இது ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இசிஹெச்எஸில் நீங்கள் டேட்டா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வந்து எது வந்து தவறாக இருக்கோ, ஒன்று வந்து நேமு தவறாக இருந்தாக்கா அதுக்கான சரியான நேம் எதுவோ அதுக்கான பாட் அவுட் வந்து பண்ணணும். ஒருவேளை டேட் ஆஃப் பர்த் வந்து தவறாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான பாட் அவுட் வந்து நீங்கள் ரெக்கார்டில் பண்ணி இருக்கணும். ஏன்னா இசிஹெச்எஸில் டேட்டா கரெக்ஷன் வந்து பண்ண பிறகு அது வந்து ரெக்கார்டு வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ ரெக்கார்டு வெரிஃபை பண்ணி அதை அக்செப்ட் பண்ண பிறகு தான் உங்களுக்கு வந்து கார்டு பிரிண்ட் ஆகிட்டு வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு நீங்கள் எது தவறாக இருக்கோ அதை வந்து பாட் அவுட் பண்ணுங்கள். பாட் அவுட் பண்ண பிறகு நீங்கள் உங்களோட டேட்டா கரெக்ஷன் ஸ்பார்க்ஸ்லேயோ இல்லை இசிஹெச்எஸ்லேயோ சேம் ப்ராசஸ் இதுதான். இசிஹெச்எஸில் பண்ணும்போது நீங்கள் ரெக்கார்டு வெரிஃபிகேஷன் பண்ண பிறகு தான் அது வந்து கார்டு பிரிண்ட் ஆகிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டேட்டா கரெக்ஷனுக்கான அந்த பாட் அவுட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, உங்கள்கிட்ட பாட் அவுட் வந்து உங்கள் கையில் வந்தாச்சு அப்படின்னாக்கா நீங்கள் என்னையும் வந்து அதை இசிஹெச்எஸில் டேட்டா கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஹோம் பேஜுக்கு வரும்போது யாருக்காவது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஆனுவல் வேலிடேஷன் வந்து பண்ணாது இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஸ்க்ரீன் வரும். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் ஆனுவல் வேலிடேஷன் வந்து பண்ணாது இருக்கீங்களோ நீங்கள் தயவு செஞ்சு அந்த ஆனுவல் வேலிடேஷன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹோம் பேஜுக்கான அந்த ஆக்ஷன் வரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் கேன்சல் கொடுத்துட்டு நீங்கள் ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ யாரோட டேட்டா கரெக்ஷன் பண்ண போகிறீங்களோ அவங்களோட கார்டு வந்து முதல்ல நீங்கள் வந்து பிளாக் பண்ணணும். ஸோ பிளாக் பண்ண பிறகு தான் அங்கே வந்து உங்களுக்கு முதல்ல நீங்கள் கார்டு பிளாக் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷனுக்குள்ளே போகும்போது யாரோட கார்டு வந்து பிளாக் பண்ண போகிறீங்களோ, யாரோட டேட்டா வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அவங்களோட கார்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் ரீசனில் போய்ட்டு நீங்கள் ரீசன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தோன்னே அவங்களோட கார்டு வந்து இங்கே பிளாக் ஆகிறதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ கார்டு பிளாக் வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இது ஓகே கொடுத்த உடனே அவங்களோட கார்டு வந்து இங்கே பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த கார்டு வந்து பிளாக் ஆன பிறகு நீங்கள் மறுபடியும் ஹோம் பட்டனுக்கு வந்து போங்க. ஸோ இங்கே நீங்கள் எந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணாதனால உங்களுக்கு மறுபடியும் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துட்டு தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மோர் ஆப்ஷன் போட்டு ஸோ சேஞ்ச் இன் டேட்டா கிளிக் பண்ணிவிட்டு யாரோட கார்டு பிளாக் ஆகிருக்கோ அதை வந்து செக் பண்ணிவிட்டு
ப்ரொசீட் டு எடிட் கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களோட எடிட் ஆப்ஷனுக்கு வந்துடும். ஸோ என்ன டேட்டா நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அதுக்கான காலம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லோ கலரில் உங்களுக்கு சரியான டீட்டெயில்ஸ் என்னவோ அது நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏற்கனவே கொடுத்த டேட்டாவும் உங்களுக்கு விசிபிளாகவே இருக்கும், என்னவா இருக்குது, நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் உங்களோட நம்ம இங்கே டேட்டா பர்த்துக்காக கொடுத்ததுனால நம்ம டேட்டா பர்த் இங்கே செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த அப்டேட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆப்ஷன் இருக்குது. எதெல்லாம் எல்லோ மார்க்கில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சார்ஜ் ஆகும். எதெல்லாம் க்ரீன் மார்க்கில் இருக்கும் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சார்ஜ் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது நீங்கள் கியோஸ்க் மூலிமா நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அது பாலிக்ளினிக்லையும் பண்ணலாம், இல்லை நீங்கள் இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லோ மார்க் பண்ணுறதுனால இங்கே நம்ம பண்ண வேண்டியது இருக்கும். இதில் எல்லோ மார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ இருக்குது, சிக்னேச்சர் இருக்குது, நெக்ஸ்ட் அவங்களோட நேமு, ரிலேஷன்ஷிப்பு, டேட் ஆஃப் பர்த்து, மெரிட்டியல் ஸ்டேட்டஸு, நெக்ஸ்ட் ஜெண்டர், இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ₹173.50 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கார்டுக்கு சார்ஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்ம டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ டேட் ஆஃப் பர்த்துக்கான அந்த சேஞ்ச் நம்ம என்ன சரியான டேட்டாவோ அது கீழே இருக்கிற அந்த எல்லோ மார்க்கில் நம்ம அது சரியான டேட்டா இன்புட் பண்ணிவிட்டு சேவ் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஸோ சேவ் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஓகே கேட்கும். அதாவது நீங்கள் இதை ப்ரொசீட் பண்ணுறதுக்காக ஷூராக ஓகே பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஓகே பட்டன் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் உங்களோட டேட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக டேட்டா சேவ் ஆகிடுச்சு. ஸோ சேவ் ஆன பிறகு உங்களுக்கு இங்கே பேமெண்ட்டுக்கான அந்த ஆப்ஷன் கேட்குது பாருங்கள். ஸோ இந்த பேமெண்ட் ஆப்ஷனில் என்ன நீங்கள் எந்த கார்டு நம்பருக்கு, ரிக்வஸ்ட் நம்பரு, கார்டு நம்பரு என்றைக்கு அப்ளை பண்ணுறீங்க, யாருக்கு ப்ரைமரிக்கா இல்லை டிபெண்டன்ட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. டிபெண்டன்ட் கொடுத்துங்க. இங்கே அப்ரூவல் ஸ்டேட்டஸ் பெண்டிங் இருக்குது. நீங்கள் கரெக்ஷன் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னாக்கா வியூ பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை மறுபடியும் எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த எடிட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பேமெண்ட் டீட்டெயில்ஸில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ₹173.50 உங்களுக்கு கட் ஆகும். ஸோ மேக் பேமெண்ட் கிளிக் பண்ணோடனே பேமெண்ட்டுக்கான கேட்வே ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் எது மூலிமா பே பண்ண போகிறீங்க, கிரெடிட் கார்டு மூலிமாவோ இல்லை நெட் பேங்கிங் மூலிமாவோ இல்லை யூபிஐ மூலிமாவோ உங்கள்கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அது மூலிமா நீங்கள் இங்கே பே பண்ணிக்கலாம். ஸோ அமௌண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ₹173.50 ஒரு கார்டுக்குமே கட் ஆகும். ஸோ நம்ம இப்போ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களோட பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு ஸோ பேமெண்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு உங்களுக்கு பேமெண்ட் ரெஸ்பான்ஸ் ECHS இந்த மாதிரி வரும். ஸோ இதில் நீங்கள் கோ டு ECHS அப்ளிகேஷன் போர்ட்டல் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரெஃபரன்ஸ் நம்பரும் உங்களுக்கு இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள், பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பரு. ஸோ இங்கே ECHS அப்ளிகேஷன் போர்ட்டல் கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா லாக் அவுட் ஆகிடும். ஸோ லாக் அவுட் ஆன பிறகு நீங்கள் மறுபடியும் லாகின் பண்ணி உங்களோட டேட்டா கரெக்ஷனுக்கான அந்த பில்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கான வெரிஃபிகேஷன் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, நம்ம கொடுத்தது எல்லாமே சக்ஸஸ் ஆச்சான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த சம்மரிலேயே காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டேட்டா சேஞ்சுக்காக நம்ம ஃபஸ்ட்டு கார்டு பிளாக் பண்ணோம். நெக்ஸ்ட் அவங்களோட ஸோ அந்த என்ன டேட்டா சேஞ்ச் பண்ணணுமோ அதுக்கான ரெக்வஸ்ட் கொடுத்தாச்சு. ஸோ ரெக்வஸ்ட் கொடுத்த பிறகு பேமெண்ட் பண்ணியாச்சு. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேட்டஸில் இருக்குது. நெக்ஸ்ட் இதோட கார்டு ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணும்போது உங்களுக்கு வரும். ஸோ இங்கே நம்ம யாரோட கார்டு சேஞ்சுக்காக கொடுத்துருக்குமோ அவங்களோட சேஞ்ச் இன் டேட்டா ரெக்வஸ்ட் இன்டியேட்டட் பை இண்டிவிஜுவல்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அவங்களுக்கான என்ன ரெக்வஸ்ட் அது இருக்குது. ஸோ அதே போல் யாருக்கெல்லாம் நீங்கள் ஆனுவல் வேலிடேஷன் பண்ணாது இருக்கீங்களோ ஸோ இங்கே அவங்களோட கார்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கார்டு டிசேபிள் ஆகிட்டுருக்கு. அதே போல் அவங்களோட வேலிடி பார்த்தீங்கன்னாக்கா 2 எது வரைக்கும் அவங்களோட வேலிடாக இருந்துச்சோ அந்த டேட்டுக்கு ஆடுது. ஸோ இவங்களுக்கு 2 பேருக்கும் ஆனுவல் வேலிடேஷன் பண்ண பிறகு அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஆனுவல் வேலிடேஷன் எப்படி பண்ணணும், அதுக்கான சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்து எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டலாம். அதே போல் 18 வயசுக்கு மேலே ஆன பிறகு உங்களை சார்ந்த மகனோ மகளுக்கு நீங்கள் இது மாதிரி ஆனுவல் வேலிடேஷனும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ECHS கார்டோட டேட்டா கரெக்ஷன் எப்படி பண்ணணும், அதுக்கான என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. இன்னுமே உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, இல்லை உங்களால் பண்ண முடியல அப்படின்றவங்க நீங்கள் கீழே கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம் நம்மளோட சேனலோடது. ஸோ அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு நம்மளோட சேனல் மூலிமா உங்களோட டேட்டா கரெக்ஷனோ இல்லை மற்ற எதனா பென்ஷன் ரிவிஷனுக்கான சந்தேகம் இருக்குது அப்படின்ற பட்சத்துலையும் நீங்கள் ஃபோன் பண்ணியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கால் பண்ணி வாங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி,
வணக்கம்.